Hi friends, welcome to Chennai food. வேர்க்கடலை மட்டும் இருந்தா போறங்க. டீ வைக்கிற நேரத்துக்குள்ள சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துர்க்கேங்க. இந்த வேர்க்கடலையை நம்ம 3 மணி நேரம் ஊற விட்டு எடுக்கணும். நான் ஏற்கனவே 3 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம தண்ணி வடிச்சிட்டு குக்கர் பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். வேர்க்கடலையை நான் தண்ணி வடிச்சிட்டு குக்கர் பாத்திரத்துக்கு மாத்திட்டேங்க. வேர்க்கடலை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலைக்கு தேவையான சால்ட் அதை சேர்த்து விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் அதையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா பஞ்சு மாதிரி வேகும், அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ குக்கர் மூடியை போட்டு விட்டுடலாம். இதை ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நான் 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேங்க. ஹை ஃப்ளேமில் தான் வேக வச்சேன். இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம இப்போ வடிச்சிக்கலாம். வடிக்கிறதுக்காக நான் கரண்டி போட்டு வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா வேர்க்கடலையை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கடைசியாக 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு குட்டி வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த கிரேட்டரில் நம்ம துருவிக்கலாம். உருளைக்கிழங்கை நான் ஃபுல்லாக துருவிட்டேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக தான் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 கையிலையும் வச்சுட்டு நல்லா உருட்டி விட்டிங்கன்னா நல்லா ரவுண்டான பால்ஸ் நமக்கு கிடச்சிரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் பால் ஷேப்பில் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பனியார சட்டியை சூடுபடுத்திக்கோங்க. எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இந்த பால்ஸை இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து விட்டுடலாம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வடை மாதிரி தட்டிட்டு கூட எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்ல கோல்டன் கலரில் வரணும், அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். எல்லா பால்ஸையும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. நல்ல கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நம்ம வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சைடும் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ நான் ஒரு பீஸாக எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பனியார சட்டிலேருந்து நான் எல்லா பீஸுமே எடுத்துட்டேங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கும் பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். சட்டுன்னு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சோம்னா இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளவு அருமையான ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலையை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.